வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு காலையில் மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? வேலைக்கு போனீங்களா? எப்படி இருக்கிறீங்க? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு காலையில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அதான் வீட்டு வேலை மட்டும்தான் நான் செய்கிறேன். இப்போ வந்து சாமான் கழுவி வச்சுருக்கிறேன், துணி துவைச்சி போட்டுருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி 8. இப்போ வந்து தண்ணி வந்துடும். தண்ணி பிடிச்சிங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்க போகிறேன். இதுதான் வந்து எங்கள் செம்பருத்தி செடி. நாங்கள் வந்து இதை சாமிக்கு பூ வைக்கிறதுக்காகவே இந்த செடியை நாங்கள் வளர்க்குறோம். இந்த செடியிலேருந்து தான் பூ பறித்து சாமி படத்துக்கு வச்சு சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டியும் நாய்க்குட்டிங்களும் ரெண்டும் காலையிலே விளையாடுறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து தண்ணி வந்துடுச்சு. தண்ணியை போய் பிடிக்க போகிறேன். தண்ணியை பிடிச்சிக்கின்னு இருக்கிற சாமான் கழுவ போகிறேன், துணி துவைக்க போகிறேன், வீட்டு வாசலெலாம் பெருக்க போகிறேன். வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டாச்சு. இந்த வண்டி போகுது பாருங்கள், இது வந்து மளிகை சாமான் வண்டி. இதில் வந்து நம்மளுக்கு தேவையாக இருந்தால் வீட்டில் எதனா இல்லைன்னா வாங்கிக்கலாம், நிறுத்தினா கொடுப்பாங்க, வாங்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் தேக்கு மரம் வளர்க்குறோம். தேக்கு மரம் நல்லா அழகாக செழிப்பாக வளர்ந்துருக்குது. இப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரம் கழுவணும். தண்ணி வரும்போதே பாத்திரம் கழுவுனா தான் நல்லா க்ளீனாக கழுவி வைக்க முடியும். இது வந்து எங்கள் பப்பாளி மரம். பப்பாளி மரத்தில் 2 வகை இருக்குது. 2 இருக்குது. பூ ஆண் மரம், பெண் மரம் ரெண்டுமே பூ பூக்கும். ஆனால் ஆண் மரம் காய்க்காது. எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், தித்திப்பாக இருக்கும் காய். கலர் வந்து நல்லா ஆரஞ்சு கலர் இருக்கும். பழமும் நல்லாயிருக்கும். பழம் பழுக்கிற நேரத்தில் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். குரங்குங்களும் வந்து பறித்து சாப்பிட்டோம். சூடாக இப்போ காலையிலே சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே நான் சமையல் வேலையை காலையிலே முடிச்சிடுவேன். ஏன்னா எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் காலையிலே முடிச்சிடுவேன். இப்போ சூடாக சாப்பாடு வடிச்சிட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி புளிக்குழம்பு தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால் நான் புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு நல்லா சுண்டி நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன், சாப்பாடு கலர போகிறேன். சைட் டிஷ் வந்து அப்பளம் பொரித்து வச்சுருக்கிறேன். இது ஜவ்வரிசி அப்பளம்னு சொல்கிறாங்க. சூடாக சாப்பாடு குண்டான்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு புளிக்குழம்பு ஊற்றி சாப்பாடு கலர போகிறேன். சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது. இது மாதிரி கலர தான் கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் கலரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடாக காலையில் டைம் ஆகிடுச்சி சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக சூடாக கலரிட்டேன். இப்போ வந்து எங்கள் பொண்ணு டிஃபனில் சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்ப போகிறேன். சைட் டிஷ் வந்து அந்த ஜவ்வரிசி அப்பளம் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் துணி துவைச்சி போட்டுருக்கிறேன். கொஞ்சமாக தான் இருந்தது இன்றைக்கி துணி. டெய்லி துணி துவைச்சிட்டா துணி இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். அது எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வேலை செய்ய. அப்போ பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.